அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான விவகாரத்தில் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்க இருந்த திட்டத்தில் மாற்றம் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை கரூருக்கு சென்று சந்திக்க விஜய் திட்டமிட்டிருந்தார் என்று தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கரூர் சென்று விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது இந்த திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உயிரிழந்தவர்கள் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் விஜய் அந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 41 பேர் பலியாகி ஒரு மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை விஜய் இந்த குடும்பத்தினரை சந்திக்காமல் இருக்கிறார். இது விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை கரூரில் சந்திக்க தகுந்த இடம் கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாகவும், மேலும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க மேலும் தாமதம் செய்யக்கூடாது என்பதால் பணியூருக்கு அழைத்து வந்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கட்சி தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது. ஒரு மாத காலம் ஆகியுள்ள நிலையில் தற்போது விஜய் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்காமல் இருக்கிறார். ஏற்கனவே நேரில் சந்தித்து அவரே அறிவித்த அந்த நிவாரணத் தொகையை வழங்குவதாகவும் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கும் சூழல் இல்லை என்று தீபாவளிக்கு முன்பாக அவர்களுக்கு வங்கி கணக்கில் அந்த கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருந்தது. மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது வங்கி கணக்கிலேயே தொகையானது செலுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. விஜய் நேரில் சந்தித்து அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு விஜயின் கையாலேயே அந்த 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதிலும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகாக விஜய் நான் உங்களை நேரில் கண்டிப்பாக வந்து சந்திப்பேன் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில்தான் கரூருக்கு செல்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வரக்கூடிய நிலையில் சென்னை அழைத்து வந்த கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் சென்னையை அழைத்து வந்து விஜய் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.